இப்போ நான் ஒரு அரசியல் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதா இதோட முடிவு என்னவா வேணாலும் இருக்கலாம். லாட்ரி மார்ட்டினோட மருமகன் ஆதவ் அர்ஜுனா வந்து முதல்ல டிஎம்கேல இருந்தார். டிஎம்கேக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, பிரசாந்த் கிஷோர் மாதிரி வேலை பார்த்தவர். அப்புறம் டிஎம்கேலேருந்து இதுக்குள்ளே வந்தார், விடுதலை சிறுத்தைக்குள்ளே வந்தார். அங்கே வந்து துணை பொதுச் செயலர் பதவி வாங்கினார். அதுக்கப்புறம் இப்போ தாவேக்கால வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கார் தேர்தல் சம்மந்தப்பட்டதில். இப்போ லாட்ரி மார்ட்டின் அவர் வந்து இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் அப்போ பிஜேபிக்கு 1000 கோடி பக்கம் நிதி கொடுத்தாரு. டிஎம்கேக்கு 300 to 500 கோடி ஹையஸ்ட்டாக டிஎம்கேக்கு நிதி கொடுத்தவர் அவர் தான், லாட்ரி மார்ட்டின்கிறவர். இப்போ லாட்ரி மார்ட்டின் அவரோட ஒய்ஃபு இன்றைக்கி நான் நியூஸில் பார்க்குறேன், அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு சார்பாக ஒரு இடத்துல தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ வேட்பாளராக நிற்கிறாங்க. இவங்க மொத்த குடும்பத்தோட பிளான் என்னென்னு எனக்கு தெரியல. இது நீங்கள் பல டைமென்ஷன்ஸ் இதுக்கு எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அவங்களோட தொழிலை வந்து பாதிக்காத மாதிரி ப்ராக்சியாக எல்லா இடத்துக்குள்ளே இருந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் அண்ட் சென்ட்ரல் பாலிட்டிக்ஸில் பவர்ஃபுல்லாக இருக்க பீப்புள் கூட லிங்க் வைக்கிறாங்க. இது ஒன் டைமென்ஷன் ஆஃப் திங்கிங்கு. இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் திங்கிங் வந்து இவங்க இப்போ ஆதவ் அர்ஜுனா பார்த்தோன்னா ஒரு தெலுங்குக்காரர் தான். அவர் வந்து ஒரு ப்ராக்சி மாதிரி டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் போய் பார்க்குறாரு. வேவு பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், உளவாளி, பிரிட்டிஷ் உளவாளி அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு ப்ராக்சி, இது ஒரு டைமென்ஷன். இன்னொரு டைமென்ஷன் வந்து டிஎம்கே மூலமாகவே ஏவப்பட்ட விஜய்க்குள்ளே போய் விஜயை உருவாக்குங்க. ஏன்னா நாம் தமிழர் இதே ஃபோக்கஸில் போனால் எதிர்கட்சி ஆகிருக்கும், 20% வாங்கியிருப்போம். ஏன்னா நாடாளுமன்றத்திலே 8.22% வாங்கின நாம் தமிழர் வந்து கண்டிப்பாக இந்த தடவை ஒரு 20 தொட்டிருக்கும். எப்படி ஒரு டைமும் விஜயகாந்த், அதுக்கடுத்து நம்ம மக்கள் நாயகன் அப்படின்னு ஒருத்தவங்க உள்ளே இறக்குறாங்களோ, பினாமி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது வந்து அவங்களுக்கே தெரியாது. அதுதான் பினாமி எதிர்கட்சி. நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்குறோன்னா நம்மளுக்கு வேண்டிய ஆளை அந்த பொசிஷனில் வைப்போம். ஆனால் அந்த அவருக்கு வைக்கிறவர்கிட்ட என்ன நினைப்போன்னா, அவர் அது தகுதி வாய்ந்தவரும் கிடையாது. தகுதி வாய்ந்தவர்களை தவிர்க்கிறதுக்காகவும் நம்மளுக்கான தூதான ஆளை வைக்கிறது தான் பினாமி நம்ம ஆள் அந்த மாதிரி. ஸோ ஆதவ் அர்ஜுனா வந்து டிஎம்கேக்கு வேலை பார்க்குறாரா அப்படிங்கிறது இன்னொரு சைட் ஆஃப் டைமென்ஷன். நீங்கள் இன்னும் நிறைய இதில் கெஸ் பண்ணலாம். நன்றி, எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு நினச்சேன்.